கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தினந்தோறும் ஆராதனைக்கு வந்திருக்கிறதான எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் நாங்கள் மீண்டுமாய் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை நிரப்புவாராக. இந்த நாளில கூட நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 34வது சங்கீதத்திலே 10வது வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நாளில கூட நன்மை என்கிறதான தலைப்பின் கீழாக சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் ஆண்டவரே, அப்பா அம்மா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஜெப நேரத்தை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் தொடர்ந்து மீதமுள்ள நேரத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஆண்டவரே நீங்க பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படி பரிசுத்த ஆவியானவதாமே எங்களுக்கு நேராய் தம்முடைய வார்த்தையை அனுப்பும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து தேவன் தாமே ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிப்பது போல நன்மை, ஆண்டவர் தாமே நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்துல ஏராளமான நன்மைகளை குறித்து நமக்கு பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். ஏராளமான நன்மைகள் வேதத்துல நிறைந்து காணப்படுகிறது. வேதத்தில் நாம் அப்படி அந்த நன்மைகளை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கும் போது நன்மையான ஈவு என்று வேதத்துல வாசிக்க முடியும். விசேஷித்த நன்மையை குறித்து வேதம் சொல்லுகிறது. வரப்போகிற நன்மையை குறித்து நாம் வாசிக்க முடியும். சகலவித நன்மைகளை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஞான நன்மைகள், சரீர நன்மைகள், திருமணத்தின் நன்மைகள், தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகள், சிறந்த நன்மைகள் என்று சொல்லி சில நன்மைகளை குறித்து நம் வேதத்துல வாசிக்க முடியும். அதே நேரத்துல ரெட்டிப்பான நன்மைகளை குறித்து நமக்கு பரிசுத்த வேதம் போதிக்கிறது. பிள்ளைகளுக்கு உண்டாகக்கூடியதான நன்மை, பிள்ளைகளுக்கு உண்டாகக்கூடியதான நன்மை, அந்த நன்மையை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நன்மைகளை பிள்ளைகளுக்கு பெற்றோர் எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் போதிக்கிறது. அது மட்டுமல்லாமல் எகிப்து தேசத்தின் நன்மை குறித்து நமக்கு பரிசுத்த வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது. பிரயாசத்தினாலே வருகிறதான நன்மை, பிரயாசப்படுவதன் மூலமாக வருகிறதான நன்மை. அநேகருடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்டும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். பிரயாசத்தினாலே வருகிறதான நன்மையை குறித்து வேதத்துல நாம் வாசிக்க முடியும். நமக்கு பரிசுத்த வேதாகமும் போதிக்கிறது. அது மட்டுமல்லாமல் பரிசுத்தவான்களுக்கு உரியதான நன்மை, பரிசுத்தவான்களுக்கென்று ஆண்டவர் சில நன்மைகளை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நன்மையை குறித்து நம்ம விதத்துல வாசிக்க முடியும். வீடுகள்ல நிறைந்து இருக்க வேண்டியதான நன்மைகளை குறித்து நம் வேதத்துல வாசிக்க முடியும். வருஷத்தின் நன்மை, தேசத்தின் நன்மை என்று சொல்லி இன்னும் இவ்விதமாக ஏராளமான நன்மைகளை குறித்து நமக்கு பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். அப்படியானால் எல்லாரும் எல்லாவித நன்மைகளையும் பெற்றிருக்கிறோமா என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமானால் அப்படி கிடையாது. எல்லாரும் எல்லா நன்மைகளையும் பெற்றிருப்பது கிடையாது. சில பேருக்கு எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். சில பேரை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா சில நன்மைகள் இல்லாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சரீரத்துல ஆரோக்கியமா இருப்போம், நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனா இன்னொரு புறத்துல பொருளாதார நன்மை என்று சொல்லும் போது குறைவோடு கூட நெருக்கத்தோடு கூட பல நேரத்துல இல்லாமை என்கிறதான சூழ்நிலையோடு கூட நாம் கடந்து செல்லுகிறவர்களாக காணப்படுவோம். சில பேருக்கு பொருளாதார நன்மை நன்றாக இருக்கும், எல்லாத்துலயும் நல்லா பொருளாதாரத்துல ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதே நேரத்துல சரீர நன்மை என்று சொல்லும் போது பலகீனத்தோடு வியாதியின் போராட்டத்தோடு சரீரத்துல பலவிதமான காரியங்களோடு சரீரத்துல போராடி கொண்டு இருக்கிறதை நாம் அநேகருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது கவனிக்க முடியும். அப்படி நாம் எல்லா நன்மைகளும் நமக்கு ஒன்று போல கிடைப்பதில்லை. வேதத்துல சில பேர் ஆண்டவர் எல்லா நன்மைகளாலும் நிறைத்திருக்கிறார். சில பேர் நன்மையோ குறைவோடு கூட இருந்தவர்களும் பரிசுத்த வேதத்துல நமக்கு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும்.
குறிப்பாக நாம் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அதுல இப்படி ஏராளமான நன்மைகள் உண்டு. அதுல சில நன்மைகளை குறித்து நம்ம வேதத்துல பார்த்தோம்னால் அதுல சகலவித நன்மைகள் ஆபிரகாமுக்கு தேவன் சகலவித நன்மைகளையும் கொடுத்து வைத்திருந்தார் என்பதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். பரிசுத்த வேதாகமும் ஆபிரகாமை குறித்து போதிக்கும் போது ஆபிரகாம் சகல நன்மைகளையும் பெற்றிருந்தார் என்பதை குறித்து தெளிவாக போதிக்கிறதை நம் வேதத்துல வாசிக்க முடியும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையை கொண்டிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கு அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சகல நன்மைகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மீது சகல நன்மையும் கொடுக்கிறதான ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதற்கு நமக்கு நல்ல உதாரணம் தான் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சகல நன்மைகளையும் கொடுத்திருந்தார், ஆசீர்வதித்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்போ சகல நன்மைகளை குறித்து நமக்கு பரிசுத்த வேதாகம் என்ன போதிக்கிறது? சகல நன்மை என்று சொல்லும் போது அந்த சகல நன்மையை குறித்து நமக்கு பரிசுத்த வேதம் என்ன போதிக்கிறது என்று சொல்லி நாம் சில காரியங்களை தியானிக்க முடியும். ஆதியாகமத்துல 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் தேவாதி தேவன் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் ஆபிரகாமை சகல காரியத்திலையும் ஆசீர்வதித்து ஆபிரகாமை உயர்த்தி வைக்கிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். சகல காரியத்திலையும் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஆபிரகாமிடத்துல ஆண்டவர் அநேக காரியங்களை எதிர்பார்த்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது, உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டுட்டு வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். அதன்படி ஆபிரகாம் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய ஊரையும் விட்டுட்டு ஆண்டவர் காண்பிக்கிறதான அந்த தேசத்துக்கு புறப்பட்டு வந்தார். அவர் நல்ல கீழ்ப்படிதலோடு கூட புறப்பட்டு வந்தார். அடுத்து நாம் வாசிக்கும் போது எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். இப்படி ஆபிரகாமிடத்துல ஆண்டவர் அநேக காரியங்களை பேசினார். ஆபிரகாமும் அதன்படி அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படி ஆபிரகாம் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கும் சொல்லுக்கும் கீழ்ப்படிந்து அதன்படி அவர் நடந்து கொண்டபடியினாலே, அதன்படி அவர் அடுத்தடுத்து ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர் முன்னேறி சென்றபடியினாலே இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்த தேவன் ஆபிரகாமிடத்துல அநேக காரியங்களை எதிர்பார்த்தார். அதன்படி அவர் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவர் வந்தபடியினாலே ஆண்டவர் எப்பெல்லாம் பேசினாரோ அப்பெல்லாம் ஆண்டவருக்கு அவர் செவி கொடுத்தபடியினாலே ஆபிரகாமை ஆண்டவர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து அவரை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறதை நம் வேதத்துல வாசிக்கிறோம். இனி வேதத்துல சகல நன்மையை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம்னால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். ஆதியாகமம் 2:16.
தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் ஆதாம் ஏவாளோடு கூட சொல்லுகிறதான அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். தோட்டத்தில் இருக்கிறதான அந்த சகல விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி ஆண்டவர் ஆதாமோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதாமோடு கூட பேசின ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சகல விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு, தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்கள் எல்லா விருட்சத்தினுடைய அந்த கனிகளையும் புசிப்பதற்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கிருபை செய்தார். அப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சோதரம், தேவன் சொன்ன ஒரு விருட்சத்தின் கனியை தவிர அந்த தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல, ஏதேனில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியும் அவர்கள் புசிக்கலாம், ஒரு விருட்சத்தின் கனி தவிர. அப்போ அந்த ஆதாமுடைய நாட்கள்ல அவங்க சமைச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க நாட்கள்ல சமையல் கிடையாது. அவங்க நாட்கள்ல அந்த தோட்டத்தில் இருக்கிறதான அந்த விருட்சத்தின் கனி இந்த பழங்களை மாத்திரம்தான் அவர்கள் சாப்பிட்டு கொண்டு அவர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்திலையும் ஆண்டவர் அவர்களை எப்படி வைத்திருந்தார்? நன்மைகளாலே நிரப்பிதான் வைத்திருந்தார். நன்மைகளாலே நிரப்பிதான் வைத்திருந்தார். அவர்களுடைய எல்லா தேவைகளும் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் வைத்து அங்கு ஆசீர்வதித்து அவர்களை பராமரிக்கிறதையும் அங்கு ஆண்டவர் அவரோடு கூட இடைபடுகிறதையும் வேதத்துல வாசிக்கிறோம். வேதம் நமக்கு ஆதாமை குறித்து போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் அங்கு அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குன ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் வைக்கும் போது ஆதாமை குறைவோடு கூட ஆண்டவர் வைக்கவில்லை. ஆதாமை அங்கு ஏதேன் தோட்டத்துல வைத்த ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு துணை தேவை என்று அறிந்து ஏவாளை ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த ஏதேன் தோட்டத்திலே அந்த சகல கனிகளையும் புசிக்க அவர்கள் சந்தோஷமாயிருக்க, அந்த தோட்டத்திலே அவர்கள் ஆசீர்வாதமாயிருக்க தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார், தயவு பாராட்டினார், கிருபை பாராட்டினார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். சோதரம், நம்மை உண்டாக்கின ஆண்டவர், நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நாம் குறைவோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதில்லை. ஆனால் குறைவு எது நிமித்தமாக வருகிறது என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில குறைவு வருவதற்கு காரணமா இருக்கிறதான அந்த காரியங்களை கண்டறிந்து அவைகளை அப்புறப்படுத்துவோமானால் தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல இருக்கிற வரைக்கும் அவர்கள் நன்றாக இருந்தார்கள், ஆசீர்வாதமாக இருந்தார்கள். எப்போது அவர்களுக்குள்ளே கீழ்ப்படியாமை என்கிறதான் அந்த காரியம் வந்ததோ அப்போதே அந்த ஏதேன் தோட்டத்தின் சகல அந்த விருட்சத்தின் கனிகளை புசிக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். இழந்து போகிறதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பும் அவர்களை விட்டு எடுபடுகிறது. அவர்கள் பூமியிலே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பூமியிலே தள்ளப்பட்டு அவர்கள் சாபத்தோடு கூட வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் குறைவோடு கூட நன்மையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைப்பதில்லை. தேவன் அப்படி நம்மை விட்டு விடுகிறவரும் அல்ல. நாம் அவருக்கு முன்பதாக சரியாக அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மை நிறைவாக வைக்கத்தான் விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். அப்போ அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவர்கள் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கிறதான அந்த பாக்கியத்தை, அந்த சிலாக்கியத்தை, அந்த நன்மையை அவர்கள் இழந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு கொடுத்ததான நன்மை இழந்தவர்களாக பூமியில வந்து அவர்கள் நெற்றி வேர்வை நிலத்துல சிந்த கஷ்டப்பட்டு உழைத்து காரியங்களை செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த கீழ்ப்படியாமை அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இழந்து போகிறார்கள். சகல விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் வேதத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், ஆதியாகமம் 24:10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும்
அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய ஊரிலே சேர்ந்து என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதான காரியம், தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ சகல விதமான பொருட்களும் நிறைந்து காணப்படுகிறதான ஒரு ஆசீர்வாதம். சகல விதமான பொருட்களும் என்று சொல்லும் போது அது இந்த இடத்துல குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, உச்சிதமான என்று சொல்லப்பட்டு இருக்கிற வாசிக்கிறோம். உச்சிதமான என்று சொல்லும் போது கிடைப்பதற்கு அரிதான காரியம், இன்னும் சொல்லும்போது மேன்மையான, அழகான, உயர்ந்த, அற்புதமான, எப்படி என்று அந்த உச்சிதமான என்கிறதான அந்த ஒரு வார்த்தைக்கு இப்படி அநேக விளக்கங்கள் உண்டு. மேன்மையான, அழகான, சிறந்த, கிடைப்பதற்கு அரிதான என்கிறதான அநேக காரியங்கள் உண்டு. அப்போ இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய அந்த எலியேசரிடத்துல உச்சிதமான மேன்மையான பொருட்கள் நிறைந்திருக்கிறதை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். தங்கம், வெள்ளி, வைரம், இன்னும் என்னென்னலாம் அவர் கையில இருந்தது, இப்படி அநேக காரியங்கள் அவர் கையில இருந்திருக்க வேண்டும். அப்போ அந்த உச்சிதமான பொருட்களால் நிறைந்தவராக இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வேலைக்காரன் புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் புறப்பட்டு போய் ஈசாக்குக்கு பெண் தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவரிடத்திலேயே அந்த உச்சிதமான விலையுறந்த பொருட்கள் இருக்குமேயானால் ஆபிரகாமிடத்துல எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்கும் போது அதனுடைய காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ உச்சிதமான அந்த சகல விதமான பொருட்களும் நிறைந்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்க முடியும். இப்படி வேதம் ஆபிரகாமை குறித்து இந்த இடத்துல போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சகல காரியத்திலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர் உச்சிதமான பொருட்களாலும் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஆபிரகாம் அவர் அந்த சகல விதமான பொருட்களும் உச்சிதமான பொருட்களும் நிறைந்ததான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்கிறதை நாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படி ஆபிரகாம் அந்த சகல விதமான பொருட்களும் நிறைந்தவராக இருந்து அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறதை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ அந்த சகல விதமான ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது, சகல விதமான நன்மை என்று சொல்லும் போது இப்படி வேதத்துல சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். சகல விருட்சத்தின் கனி, அடுத்து நாம் சகல காரியங்களிலும் ஆசீர்வாதம், சகல விதமான உச்சிதமான பொருட்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நாம் குறித்து வேதத்துல வாசிக்கும் போது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உபாகமம் 6:11. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள், சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள். இதுல வஸ்துக்கள் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தத்தை குறித்து நாம் பார்த்தோமானால், சகல வஸ்து என்று சொல்லும் போது அதுவும் பொருட்களை குறிக்கிறதாக காணப்படுகிறது. இன்னும் அதை விட ஒரு இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நிலங்கள் உள்ளதான ஒரு நிலத்தினுடைய ஆசீர்வாதங்கள். சில பேர் எத்தனையோ வருஷம் இருப்பாங்க, ஆனா அவர்களுக்கு ஒரு அடி நிலம் கூட இருக்காது. அப்படி அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள், வேலை செய்வார்கள், பிரயாசப்படுவார்கள், ஆனா ஒரு அடி நிலம் கூட இல்லாம அப்படிப்பட்டதான அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதை நாம் அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். அப்போ வஸ்து என்று சொல்லும் போது நிலங்களையும் குறிக்கிறதான ஒரு காரியத்தை நாம் வேதத்துல வாசிக்க முடியும். அப்படியானால் அந்த வஸ்துவை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கும் போது அநேக காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். வஸ்திரத்தை குறித்து சொல்லும் போது அதுக்கு வஸ்து என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த வஸ்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி இந்த வஸ்து
என்கிறதான காரியத்தை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வனாந்தரத்துல பிரயாணப்பட்டு போகிறதான வேளையில அவர்களுக்கு அந்த வானத்தின் மன்னாவை ஆண்டவர் தந்தார். அந்த வானத்தின் மன்னாவை குறிப்பிடுகிறதான அந்த வார்த்தை வஸ்து என்கிறதான அந்த வார்த்தையினாலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் யாத்திராகமத்துல வாசிக்க முடியும், யாத்திராகம புஸ்தகத்துல வாசிக்க முடியும். அதே நேரத்துல ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரப்பித்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தில் விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுல வஸ்து என்று சொல்லும் போது தேனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கொட்டைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். வாசன திரவியத்தை குறித்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ இப்படி இந்த விளையிருந்த சகல விதமான வஸ்துக்களாலும் ஆண்டவர் நிரப்புகிறவராக இருக்கிறார், நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இப்படி சகல விதமான இப்படிப்பட்டதான நன்மைகளாலே தேவன் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதான விசுவாச வீரர்களையும் பரிசுத்தவான்களையும் பழைய ஏற்பாட்டு மனிதர்களையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். விதமாக சொல்லப்பட்டதான அந்த சகல நன்மைகளால கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கு போதுமானவராக கிருபை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை தேடும் போது, நாம் கர்த்தருக்கு முன்பதாக கீழ்ப்படிந்தவர்களாக நடக்கும் போது, உத்தமமாக இருக்கும் போது, நீதிமான்களாக இருக்கும் போது, ஆண்டவருக்கு பிரியமான தேவ ஜனங்களாக இருக்கும் போது, ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழும் போது, அவர் இங்கு சொல்லப்பட்டதான அந்த சகல நன்மைகளாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார். சகல விருட்சத்தின் நன்மை, சகல உச்சிதமான அந்த பொருட்களுடைய நன்மை, சகல வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடியதான அந்த பொருட்களுடைய நன்மை, சகல காரியத்தினுடைய ஆசீர்வாதத்தின் நன்மை, விதமான நன்மைகளால கர்த்தர் நம்மை நிரப்பி நம்மை நடத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார், கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். இவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்படும் போது நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நாம் தியானித்து நாம் அடுத்து ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். எபிரேயர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் வாசிக்கும் போது வரப்போகிற நன்மை என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வரப்போகிறதான நன்மையை குறித்து வாசிக்க முடியும். அந்த வரப்போகிறதான நன்மை குறித்து அந்த வசனத்துல சொல்லப்படும் போது அது நித்தியத்தை குறிக்கிறதான ஒரு நித்திய மீட்பை குறிக்கிறதான ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அடுத்தடுத்த வசனங்களில நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக பலியானார்? நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, நாம் பரலோக ராஜ்யத்தின் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, சோதரம் நாம் பரலோகத்தினுடைய அந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானார். அப்போ அந்த பரலோகத்தின் நன்மை என்பது, பரலோகத்தின் ஆசீர்வாதம் என்பது வரப்போகிற ஒரு நன்மையாக காணப்படுகிறது. அந்த வரப்போகிற நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் மரித்தார், ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இது ஆவிக்குரிய வரப்போகிற நன்மை, ஆவிக்குரிய வரப்போகிற நன்மை. அப்ப இந்த உலகத்திலையும் சில வரப்போகிற நன்மைகள் நமக்கு உண்டு. அதுக்கு உதாரணமாக யோசேப்பை குறித்து சொல்லும் போது, யோசேப்புக்கு ஆண்டவர் எதிர்காலத்துல நிறைய நன்மைகளை ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யோசேப்பு பல பாடுகள், பல உபத்திரவங்கள், பல நெருக்கங்கள், பல சூழ்நிலைகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டியது யோசேப்புடைய வாழ்க்கையில இருக்கிறதை நாம் வேதத்துல நாம் வாசிக்க முடியும். யோசேப்பை குறித்து நமக்கு பரிசுத்த வேதாகம் தெளிவாக போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் அவர் அந்த வரப்போகிறதான அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அநேக பாடுகள், அநேக நெருக்கத்தின் ஊடாக யோசேப்பு கடந்து போகிறதை நாம் வேதத்துல வாசிக்க முடியும்.
அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல நாம் அநேக நன்மைகளை கண்டிருக்கிறோம். நாம் பார்க்காத, நாம் பெற்றுக்கொள்ளாத ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டு, நம்முடைய குடும்பத்துக்கு உண்டு. அப்படியானால் இந்த வரப்போகிற அந்த பூமியில நமக்கு வர வேண்டியதான வரப்போகிறதான நன்மைகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அந்த நன்மைகளை சுதந்திரிக்க, அந்த நன்மைகளை நாமும் நம்முடைய குடும்பமும் பிள்ளைகளும் சுதந்திரிக்க நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் ஜெபித்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை பல சூழ்நிலை ஊடாக நடத்தலாம். ஆனால் நாம் காத்திருந்து ஜெபித்து அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படும் போது ஆண்டவர் வரப்போகிறதான அந்த நன்மையின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தாவீதை கூட ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? அவன் அடுத்து சவுலுக்கு பின்பதாக தாவீது ராஜாவாக வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த இடத்துல தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ராஜ மேன்மை என்கிறதான அந்த வரப்போகிற நன்மையை அவர் சுதந்திரிக்கும்படி பெற்றுக்கொள்ளும்படிக்கு தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இப்படி ஆண்டவர் நமக்கு வரப்போகிறதான அந்த எதிர்கால நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இம்மைக்குரிய இந்த பூமிக்குரிய வரப்போகிற நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்கு பின்பதாக நாம் சுதந்திரிக்க வேண்டிய அந்த பரலோகத்தினுடைய வரப்போகிற நன்மையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இந்த ரெண்டு நன்மைகளையும் நாம் பெற்றுக் கொள்ளுகிறதான தேவ ஜனங்களாக காணப்பட ஆண்டவர் நமக்கு நல்ல கிருபைகளை தரும்படியாக நாம் ஜெபித்து ஆயத்தப்பட்டு அவைகளை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், கிருபை செய்வார். ஆகவே இந்த இடத்துல நன்மை என்று சொல்லும் போது சகலவித நன்மை, வரப்போகிறதான நன்மை, இந்த ரெண்டு நன்மைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த ரெண்டு விதமான நன்மைகளால தேவன் நம்மை நிரப்பும்படி, நம்முடைய குடும்பத்தின் மக்களை நிரப்பும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம். சகலவித நன்மைகளால் எல்லா தேவ பிள்ளைகளையும் நிரப்புங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, அப்பா துதிக்கிறோம். இந்த நாளிலே ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே அப்படிப்பட்டதான் நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே துதிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். சகல விதமான அந்த உச்சிதமான அந்த விலை உயர்ந்த பொருட்களின் நன்மையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கிருபை தரும்படியாய் ஆண்டவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். சகல விதமான வஸ்து என்கிறதான அந்த ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவர் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் சோதரிக்கிறோம். தகப்பனே அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே அப்பா துதிக்கிறோம். ஆதாம் ஏவாள் நம்ம சகலவித விருட்சத்தின் கனியை புசித்து அவர்கள் குறைவில்லாமல் நிறைவாய் இருந்தது போல ஆண்டவரே உடைய பிள்ளைகளும் ஆண்டவரே குறைவில்லாமல் நிறைவாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே நாளிலே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் அவர்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த வரப்போகிற நன்மைகளை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் மாறத்தக்கதாய் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். சோதரம் சோதரம் சோதரிக்கிறோம். தகப்பனே ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் அப்பா துதிக்கிறோம். சோதரம் சோதரம் சோதரிக்கிறோம். தகப்பனே இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென்.